viewers, Saipedia, first step to success. Welcome to our channel. Subscribe our channel to support our videos. This video deals with biography and autobiography. These two topics are from literary terms, non-fictional genres. Biography. A biography, also referred as bio, is a detailed account of a person's life written or produced by another person. Biography ஒரு பர்சனோட லைஃப்பை பற்றி இன்னொரு பர்சன் எழுதுறது. It gives an elaborate information recording the birthplace, educational background, work, relationships and demise of the person concerned. எந்த பர்சனை பற்றி எழுதுறாங்களோ அந்த பர்சனுடைய லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் பயோகிராஃபியில் எழுதியிருப்பாங்க. It presents the subject's intimate details about life, focusing on the highs and lows and analyzing their whole personality. அந்த பர்சனுடைய லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்கள், அவருடைய ஏற்றத்தாழ்வுகள், அவர் படுற கஷ்டங்கள், அவர் அனுபவிக்கிற சந்தோஷங்கள் பற்றின எல்லா விஷயத்தையுமே பயோகிராஃபியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. The author collects every single detail about the subject and presents those facts in the biography, which are relevant and interesting to engross the readers in the story. Writer அந்த பர்சனுடைய லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களையும் கலெக்ட் பண்ணி அவருடைய பயோகிராஃபியில கொடுத்திருப்பாரு. ரீடர்ஸ் அந்த பயோகிராஃபி படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டான லைஃப் ஸ்டோரியை படிச்ச ஒரு எஃபெக்ட் அவங்களுக்கு கிடைக்கும். குட் பயோகிராஃபர்ஸ் வில் research and study a person's life to collect facts and present the most historically accurate, multifaceted picture of an individual's experiences as possible. Writers அந்த பர்சனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் நல்லா ரிசர்ச் பண்ணி அவரை பற்றின உண்மையான சம்பவங்களையும் அவருடைய பர்சனாலிட்டியும் கரெக்டாக அவருடைய பயோகிராஃபிஸில் கொடுத்துருப்பாரு. A biography should include intricate details, so in-depth research is necessary to ensure accuracy. ஏதோ ஒரு பர்சனை பற்றி எழுதும்போது அந்த பர்சனுடைய லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் உண்மையான விஷயங்கள் அப்படிங்கிறதையும் அது எவ்வளோ உண்மையானது, ஹிஸ்டாரிக்கலாக அது கரெக்டாக இருக்கா, எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற எல்லா ரிசர்ச்சையும் பண்ணிட்டு தான் அந்த பயோகிராஃபியை அவர் எழுதணும். In 1683, Dryden first used the term biography. ஃபர்ஸ்ட் இந்த பயோகிராஃபி அப்படிங்கிற வேர்டை யார் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ட்ரைடன் 1683 யூஸ் பண்ணியிருக்கிறாரு. டிஃபைனிங் த டேர்ம் அஸ் த ஹிஸ்டரி ஆஃப் பர்டிகுலர் மென்ஸ் லைஃப். இதுக்கு அவர் கொடுத்த டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஹிஸ்டரி ஆஃப் பர்டிகுலர் மென்ஸ் லைஃப். ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய ஹிஸ்டாரிக்கல் லைஃப், அவருடைய வாழ்க்கையில் நடந்த பாஸ்ட் விஷயங்களை பற்றி எழுதுறது. ஃபார் எ லாங் டைம் it continued to be a collection of varied details, not governed by any principle. எந்த ஒரு பர்டிகுலர் ரூல்ஸும் இந்த பயோகிராஃபிஸ்க்கு கிடையாது. ஸோ அது மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் எழுதிட்டு இருந்தாங்க. லாய்டன் ட்ராச்சே wrote the biography of Queen Victoria. இங்கிலாந்துடைய குவீன் விக்டோரியா பற்றின பயோகிராஃபியும் லாய்டன் ட்ராச்சே அப்படிங்கிற ஒரு ரைட்டர் எழுதியிருக்கிறாரு. பயோகிராஃபியோடைய முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன? ரிட்டன் அபவுட் another person after a celebrity or public figure and told in third person point of view. பயோகிராஃபி அப்படிங்கிறது இன்னொரு பர்சனை பற்றி எழுதுறது அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அந்த பர்சன் யாராக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டியாக இருக்கலாம், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேமஸ் பர்சன்ஸாக இருக்கலாம், இல்லைனா அந்த ரைட்டருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற யாராவது ஒரு பர்சனாகவும் இருக்கலாம். பயோகிராஃபிஸ் எப்பவுமே தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எழுதுவாங்க. மோர் ஃபார்மல் அண்ட் ஆப்ஜெக்டிவ் தென் போத் மெமோயர் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிஸ். மெமோயர்ஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிஸை கம்பேர் பண்ணும்போது பயோகிராஃபிஸ் ரொம்ப ஃபார்மலாகவும் ஆப்ஜெக்டிவாகவும் இருக்கும். மெமோயர்ஸ் அப்படிங்கிறது ஃபுல் லைஃப் டைமில் ரைட்டர் தன்னை பற்றின சில விஷயங்களை ஷார்ட்டாக கொடுக்கறது. அண்ட் ஆட்டோபயோகிராஃபிஸ் ரைட்டர் அவருடைய லைஃப்பை பற்றி கொடுக்கறது. Broad in scope or timeline, often covering the subject's entire life up to the present. Maximum biographies எல்லாமே அந்த பர்சனுடைய
ஸ்டார்டிங் லைஃப்ல இருந்து அவர் பிறக்கிறதுல இருந்து அவருடைய லைஃப் முடிகிற வரைக்கும் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். ஒருவேளை இப்போ உயிரோடு இருக்கிற யாராவது ஒரு பர்சனை பற்றி பயோகிராஃபி எழுதணும்னா அந்த பர்சனுடைய பிறந்த டேட்ல இருந்து இப்போ கரண்ட்ல அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் பயோகிராஃபில இருக்கும். ஃபோக்கஸ்டு சோலோலி ஆன் ஃபேக்ட்ஸ். பயோகிராஃபிஸ் எப்பவுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் இருக்கும். ஏன்னா மற்ற பர்சன்ஸை பற்றி நம்ம எழுதும்போது எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் பண்ணிடக்கூடாது. ரெக்வயர்ஸ் மல்டிகுலோயஸ் ரிசர்ச் அண்ட் ஃபேக்ட் செக்கிங் டு என்ஷூர் அக்யூரசி. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அக்யூரேட்டாக எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் எழுதுறது தான் பயோகிராஃபி. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சம் ஃபேமஸ் பயோகிராஃபிஸ். ஸோ இங்கே ரொம்ப ஃபேமஸான பயோகிராஃபிஸ் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டால்ஸ்டாய் எ ரஷ்யன் லைஃப் பை ரோசமண்ட் பார்லெட். இந்த ஆட்டோபயோகிராஃபி டால்ஸ்டாய் பற்றினது. ஐன்ஸ்டைன் த லைஃப் அண்ட் டைம்ஸ் பை ரொனால்ட் வில்லியம் கிளார்க். இந்த பயோகிராஃபி ஐன்ஸ்டைனை பற்றினது. த இன்ஸ்பிரேஷனல் லைஃப் ஸ்டோரி ஆஃப் வால்ட் டிஸ்னி த மேன் பிஹைண்ட் டிஸ்னிலேண்ட் பை ஸ்டீவ் வால்டர்ஸ். டிஸ்னிலேண்டை உருவாக்குன வால்ட் டிஸ்னி பற்றின பயோகிராஃபி தான் இந்த புக். பிரின்சஸ் டயானா எ பயோகிராஃபி ஆஃப் தி பிரின்சஸ் ஆஃப் வெல்ஸ் பை ட்ரூ எல் கிரிச்டன். பிரின்சஸ் டயானா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுடைய பயோகிராஃபியை தான் ட்ரூ எல் கிரிச்டன் எழுதியிருக்கிறாங்க. Autobiography. An autobiography is the author's retelling of his or her life and told in first person point of view, making the author the main character of the story. Autobiography அப்படிங்கிறது ரைட்டர் தன்னை பற்றின ஸ்டோரியை எழுதுறது. ஆட்டோபயோகிராஃபிஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எழுதுவாங்க. ரைட்டர் தான் ஆட்டோபயோகிராஃபியோட மெயின் கேரக்டராகவும் இருப்பார். Autobiographies are also narrative non-fiction. So, the stories are true but also include storytelling elements such as a protagonist, a central conflict, and a cast of intriguing characters. Autobiography one of the non-fiction genre தான். ஆட்டோபயோகிராஃபியில் ஸ்டோரி டெல்லிங் எலமெண்ட் இருக்கும். ஆட்டோபயோகிராஃபியில் ரைட்டர் தான் ப்ரோட்டோகானிஸ்டாக இருப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய கேரக்டர்ஸையும் அவருடைய லைஃப்பில் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நிறைய கேரக்டர்ஸையும் அவருடைய ஸ்டோரியில் அவர் இன்க்ளூட் பண்ணியிருப்பார். The word auto means self. Therefore, autobiography contains all the elements of a biography but composed and narrated by the author himself. ஸோ பயோகிராஃபி அப்படிங்கிறது ரைட்டர் இன்னொரு பர்சனை பற்றி எழுதுறது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இங்கே ஆட்டோபயோகிராஃபி, ஆட்டோ அப்படின்னா செல்ஃப். ஸோ பயோகிராஃபியில் இருக்கிற அதே எலமெண்ட்ஸ் தான், பட் ரைட்டர் தன்னை பற்றின ஸ்டோரியை சொல்கிறது தான் ஆட்டோபயோகிராஃபி. He or she may write on their own or may hire ghost writers to write for them. ஆட்டோபயோகிராஃபிஸ் ரைட்டர் தானே தன்னுடைய சொந்த கதையை எழுதலாம். இல்லைன்னா ரைட்டர் அவரால் எழுத முடியாத பட்சத்தில் தன்னுடைய லைஃப் ஹிஸ்டரியை எழுதுறதுக்கு ஹையரும் பண்ணலாம். வேற ஒரு ரைட்டரை ஹையர் பண்ணலாம். அந்த ரைட்டருக்கு பேர் தான் கோஸ்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தன்னை பற்றின ஸ்டோரியை வேற ஒரு ரைட்டர் மூலமா இவர் சொல்ல சொல்ல எழுத வைக்கிறது. An autobiography presents the narrator's character sketch, the place where he is born and brought up, his education, work, life, experiences, challenges, and achievements. This may include events and stories of his childhood, teenage, and adulthood. பயோகிராஃபியில் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் ஆட்டோபயோகிராஃபியில் ரைட்டருடைய லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், அவர் பிறந்ததுலேருந்து அவருடைய லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களையும் ஆட்டோபயோகிராஃபியில் கொடுத்துருப்பாங்க. A good autobiography includes specific details that only the author knows and provides context by connecting those details to large issues, themes, or events. ஆட்டோபயோகிராஃபியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரைட்டர் தனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்களையும் அவருடைய ரைட்டிங்கில் கொடுத்துருப்பாரு. அதுக்கான எவிடென்ஸையும் அவர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாரு. This allows the reader to relate more personally to the author's experience. ஸோ இது மூலயமா ரீடர்ஸ்க்கு ஆத்தருடைய பர்சனல் லைஃப் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும்.
Examples for popular autobiographies include The Diary of a Young Girl by Anne Frank and I Know Why the Caged Bird Singing by Maya Angelou. ரொம்ப ஃபேமஸான ஆட்டோபயோகிராஃபிஸ் பார்த்தீங்கன்னா ஆனி ஃப்ராங்கோடைய ஆட்டோபயோகிராஃபி. இந்த ஆட்டோபயோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஹாலோகாஸ்ட் மூமெண்ட் பற்றின ஒரு ஸ்டோரி. ரைட்டர் தன்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுடைய ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. மாயா ஆங்கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்ரிக்கன் ரைட்டர். தன்னுடைய லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கீ ட்ரைட்ஸ் ஆஃப் an ஆட்டோபயோகிராஃபி. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்ன ஆட்டோபயோகிராஃபியில்? Written in first person point of view from the perspective of the author, occasionally with the help of a collaborator. ஏற்கனவே சொல்லியிருந்த ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எப்பவுமே ஆட்டோபயோகிராஃபி இருக்கும் அப்படிங்கிறத மேபி கோஸ்ட் ரைட்டர் எழுதியிருந்தாலும் ஆட்டோபயோகிராஃபி எப்பவுமே ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கும். மோர் ஃபார்மல் அண்ட் ஆப்ஜெக்டிவ் தென் மெமோயர் பட் மோர் சப்ஜெக்டிவ் தென் பயோகிராஃபிஸ். மெமோயரை விட ரொம்ப ஃபார்மலாக இருக்கும், பட் பயோகிராஃபிஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சப்ஜெக்டிவாக இருக்கும். Broad in scope or timeline, often covering the author's entire life up to the present. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி ரைட்டர் தன்னை பற்றியே எழுதுவார். ஸோ அவருடைய லைஃபுடைய கடைசி எண்ட் வரைக்கும் இருக்காது, பட் அவருடைய லைஃப்பில் நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் டைம் லைனில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. Focused more on facts than emotions. எமோஷன்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட ரியல் ஃபேக்ட்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. Requires more extensive fact checking and research than memoir but less than biographies. பயோகிராஃபிஸை விட கொஞ்சமாக தான் இங்கே வந்து ஃபேக்ட் செக்கிங் இருக்கும். ஏன்னா ஆத்தர் தன்னை பற்றியே எழுதுறாங்க. ஸோ தனக்குன்னு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது ரைட்டர்ஸ்க்கே தெரியும். ஸோ பயோகிராஃபிஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ரிலாக்ஸ்டான, ரிசர்ச் பண்ணுறதுல கொஞ்சம் கம்மியான ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுத்தா போதும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சம் ஃபேமஸ் ஆட்டோபயோகிராஃபிஸ். இங்கே சில ஆட்டோபயோகிராஃபிஸ் ஒர்க் பார்க்கலாம். இந்த ஆட்டோபயோகிராஃபிஸ் எல்லாமே ரைட்டர்ஸ் தன்னை பற்றின ஸ்டோரியை எழுதுனது. த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் பை ஹெலன் கெல்லர். An autobiography by Jawaharlal Nehru. The Diary of a Young Girl by Anne Frank. Memoirs of the Second World War by Winston Churchill. Wings of Fire by APJ Abdul Kalam. Former President APJ Abdul Kalam சாரோடைய ஆட்டோபயோகிராஃபி விங்ஸ் ஆஃப் ஃபயர். இங்கே பயோகிராஃபிக்கும் ஆட்டோபயோகிராஃபிக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறோம் டேபிள் ஃபார்மேட்டில். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் ஃபார் யுவர் ஃபர்தர் ஸ்டடீஸ். பயோகிராஃபிக்ஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிக்ஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.